33 வயசு கிளவிட்ட நீ எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆபீஸுக்கு போன? எதுக்கு போன? 8:30 மணிக்கு உனக்கு அங்கே என்ன வேலை? அவன் 13 ரவுண்டை தாண்டி வெளில வருவாங்க உனக்கு தெரியாது. எடுத்து ஃபாரன்சிக் இதெல்லாம் தேவையில்லை. போன எடுத்து இப்படி 2 தட்டத்தினாலே பொல வீடியோ கொட்டும். அம்புட்டு வீடியோ கண்டிப்பா உள்ள இருக்கும். சிந்தாம சதராம இருக்கு இப்படியே தான் கொண்டு போவான். வீடியோ கீழே விழுந்துருந்தா என் வீட்டுல இருந்து நான் வந்து நிக்கிறேன். அப்ப எனக்கு அந்த கடமை இருக்கிறத நான் உணர்றேன். ஆஃப்டர் ஆல் யூடியூபர் உனக்கு டிஐஜியே வந்து ஆஃப்டர் ஆல் டிஐஜி ஐபிஎஸ் ஆஃபீஸர். நீ ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ் ஆஃபீஸர். நீ சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க. ஏன் அயன் பண்ணி தர போறியா? இல்லை கேட்குறேன், அயன் பண்ணி தர போறேன். சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, சட்டையை கழட்டி. வீரலட்சுமின்னு ஒரு அக்கா இருக்கும். அவங்க வீட்டுக்காரட்டு இதே மாதிரி எங்க அண்ணா ஒரு தடவை பிரஸ் மீட்ல சட்டையை கழட்டி வச்சுட்டு வா, அந்த சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு பாக்ஸிங்ல ஓட நிற்கிறாப்புல. இதான் கிரவுண்டு, ரிங்கு போட்டாச்சு, சட்டையை கழட்டிட்டா வேற என்ன போய் கழட்டணும்னு சொல்லி நான் தயாராக இருக்கேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நான் சீமானோட 2 கையில சண்டை போட மாட்டேன். அது எனக்கு பெரிய அசிங்க. ஒரு கையை கட்டிக்கிட்டு ஒரு கையில தான் சண்டை போடுவேன். இஃப் யூ ஹேவ் கட்ஸ், நான் சொன்னது கட்ஸ், இஃப் யூ ஹேவ் கட்ஸ் வாங்க அப்படின்னா ஒரு டேரிங்கா போட்டு நின்னாப்புல. அதுக்கப்புறம் மறுநாள் கேட்கும்பொழுது இது அவங்க கூப்பிடுறாங்கிறதுக்காக நம்ம போயிட முடியுமா அப்படின்னு கூப்பிட்டது நீ. அவரு டேரிங்கா வந்து நின்றாப்புல. அவங்க கூப்பிட்டாந்துக்காக வர முடியுமான்னு மூக்க நோண்டிட்டு இருக்கு. இதுல நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி என்னன்னாக்கா, யார் அந்த சார்னா யார் அந்த சார்? நாம் தமிழர் கட்சியில் உள்ள 3 பேரும் நேரடியாக அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப காவல்துறை என்ன செய்யுது? ஏன் இவனோட கையை நிப்பாட்டிட்டாங்க? கைது பண்ணும்பொழுது அவருடைய போன் இருக்கும்ல, அந்த பெண் சம்பந்தப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள், பிரைவசி வீடியோக்கள் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். அந்த வீடியோவை எங்களுடன் காண்பித்து தான் மிரட்டுவானே அவங்க நேரடியாக பேட்டியில சொல்லியிருக்காங்க, வாக்கு மூலமா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவன் போனை எடுத்து ஃபாரன்சிக் இதெல்லாம் தேவையில்லை. போனை எடுத்து இப்படி 2 தட்டத்தினாலே பொல வீடியோ கொட்டும். அம்புட்டு வீடியோ கண்டிப்பா உள்ள இருக்கும். சிந்தாம சதராம இருக்கு இப்படியே தான் கொண்டு போவான். வீடியோ கீழே விழுந்துருமா அப்படின்னு அந்த அளவுக்கு உள்ள வீடியோ வச்சிருப்பானுங்க. 60 பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள். அப்ப அதுல யார் சம்பந்தப்பட்டிருப்பா? அப்ப கண்டிப்பா அந்த கட்சியும் வேறு வந்துருச்சுனாக்கா, இதை ஏன் நீங்க சிவியரா ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்கல? ஏன் விசாரிக்கல? கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனல் ஒரு வீடியோ போட்டாங்க, துரத்திக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு போனீங்கல்ல, அது பெரிய நியூஸா போட்டு அவர் ஏதோ பயங்கரவாதி மாதிரியும் தோழர் வந்திருந்தாரு. இவனுங்காரு காணும், இந்த நிற்கிறாரு, துரத்திட்டு ஓடுறாங்க. இங்க போறான் அங்க போறான், இந்த கண்டுபிடிச்சோம், இந்த எடுத்துட்டோம் வச்சுட்டோன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல. ஏன் இவ்வளவு பெரிய குற்றத்தை பாலியலாக இவ்வளவு பெண்களை சுரண்டிருக்கான் ஒருத்தவன். அவங்களும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய், இதுல வேற கொடுமைகள்லாம் நடந்தது. போலீஸ் ஸ்டேஷன் போகும்பொழுது போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க வழக்கை எடுக்கல, புகார் வாங்கல. 3 பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் போறாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் அலைஞ்சு ஒரு அட்வொகேட்டை போட்டு அங்க கூட்டு போய் அட்வொகேட்டை வச்சு, அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு அட்வொகேட்டை கூட்டு வரணுமா உங்களுக்கு? என்ன கொடுமையா இருக்கு? பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து வெளியில கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு 2024 ஆகிப்போச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில தைரியமா வந்து நான் கம்ப்ளைண்ட் தர வரேன், அவன் பேரு, அவன் எந்த கட்சியா இருந்தானா, எந்த பெரிய புடுங்கியா இருந்தானா, நான் கம்ப்ளைண்ட் தர வரேன், நேரடியாக பேர் எழுதுங்கன்னு ஒரு பொண்ணு சொல்ல வருது. நீங்க புகார் எடுக்க மாட்டேன், உங்களுக்கு இதேதான் வேலை, திருப்பி அனுப்புறீங்க. திரும்ப ஒரு அட்வொகேட்டை போட்டு 2 நாள் அலக்கடிக்க விடுறீங்க. அதுக்கப்புறம் 3 புகார் கொடுத்தாங்க, 1 எஃப்ஐஆர் தான் போடுறாங்க. 3 பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக வரணும்னு சொல்லிட்டாங்க. 3 பெண்களும் புகார் எடுக்க வராங்க. 3 பெண்களுக்கு புகார் எழுதி வாங்குறாங்க. ஆனா எஃப்ஐஆர் ஒண்ணே ஒண்ணு. அதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட அப்ப எங்களுக்கு யூடியூப்ல வீடியோ போட்டாதாங்க ஏதோ கொஞ்சம் காசு வரும், அதை வச்சுதான் நாங்க ஏதோ வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் இந்த மாச வாடகை, வீட்டு வாடகை, வந்தவங்களுக்கு சம்பளம், வேலை இதெல்லாம் கொடுக்கறதே எங்களுக்கு மாச கடைசியில அப்படி இப்படி இடிச்சுட்டு நிற்கும். இப்ப நாங்க அதைய விட்டு இன்வெஸ்டிகேஷன் தானே நாங்க பாக்குறதா? நாங்க ஏதோ யூனிஃபார்ம் மாட்டி நிக்கிறேன். இதுவும் யூனிஃபார்ம் தாங்கிறது வேற. ஆனா நான் காட்டு யூனிஃபார்ம் போடல, இல்ல என்னுடைய வேலை அது இல்ல. அப்ப எல்லாத்தையும் கொண்டு போய் ஆதாரம் வரைக்கும் அவங்ககிட்ட பேசின கால் ரெக்கார்டு வரைக்கும் ஆதாரமா கொண்டு கொடுக்குறாங்க. அவன் எல்லாத்தையும் கக்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த கால் ரெக்கார்ட்ல எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து நான் புகார் எடுக்க மாட்டேனாக்கா அப்ப அந்த காவல் நிலையத்துல யார் இருக்கா? இது ஒரு சம்பவம். அப்புறம் திரும்ப அந்த 2 புகாரை எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் நான் 2 நாள் வேலையை விட்டுட்டு இதுல உட்காந்து வேலை பார்த்து அப்புறம் போட வைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப எஃப்ஐஆர் போட்ட உடனே அவங்களுக்கு போலீஸுக்கு கடும் கோபம் ஆகி போச்சு. இப்படி அவனோ ஒருத்தன் உள்ள வந்து நம்மளை எஃப்ஐஆர் போட வச்சானே, இது அவங்களுக்கு ஈகோ கிளாஸ் ஆச்சு. இதுல என்ன பியூட்டியான விஷயம் கவனிங்க, அவங்க போனது ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிறவங்க பெண்கள் தான், அவங்க தான் இந்த அலக்கழிப்பு செஞ்சது அப்படின்னாக்கா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஈகோ கிளாஸ். சரி, இப்ப நம்ம சொல்லியாச்சு, இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா என்னுடைய முக்கிய நோக்கம். இன்னைக்கு இதோட இன்னொரு சம்பவமும் இருக்கு. அந்த கட்சியில இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பான். இது ஒரு வழக்கு, இன்னொரு வழக்கு சொல்றான், இன்னொரு முக்கிய நிர்வாகி இருப்பான். இதே ஒரு வாரத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு காலேஜ், அந்த கல்லூரியுடைய பெயர் நம்ம சொல்லக்கூடாது, எனக்கா பாதிக்கப்பட்டது பெண்கள், அதனால கல்லூரி பேரை நான் தவிர்க்கிறேன்.
கும்பகோணம் பக்கத்துல கோவிலாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர், அங்க உள்ள ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி யாருடைய கல்லூரினாக்கா இதே நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய மாநில நிர்வாகி. நான் வேணா ஹிண்ட் தர்றேன். எலி மிச்சம் வச்ச பழம் அந்த கதை உங்களுக்கு தெரியுங்களா? அருள்மொழி தோழர் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா அது எவ்வளோ கதையில் நம்ம படிச்சிருக்கேன், எலி மிச்சம் வச்ச பழம் நமக்கு திரும்ப என்னன்னாக்கா அந்த பூஜை பண்ணும் பொழுது தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் வைப்பாங்களாம். இந்த எலி இருக்குல்ல, அந்த போயிட்டு தேங்காவை கரண்டி சாப்பிட்றோம், பழத்தை கரண்டி சாப்பிட்றோம். இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் திங்க முடியாம வச்சிருக்கோம். காலையில நம்ம டோர் திறந்து பார்த்தோம்னாக்கா எலி மிச்ச வச்ச பழம் இஸ் ஈக்குவல் டு எலுமிச்சம்பழம் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க. எலுமிச்சம்பழம் அப்படிதான் பேர் வந்துச்சுங்களா. இவன் யாருனாக்கா கல்வியாளர், ஒரு கல்லூரியினுடைய தோழாளர். இவன் உள்ள போய் கிளாஸ்ல அவர் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த புறம்போக்கு நாய். ஏன் புறம்போக்கு நாய் நான் சொல்றேன்னாக்கா பின்னாடி விஷயம் இருக்கு, அதுக்காக தான் சொல்றேன். அந்த கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவி, அவரு அந்த எலுமிச்ச வச்ச பழம் இருக்காங்கல்ல, அவன் வந்து இஸ்லாமிய பெயர் தாங்கி. அவனை இஸ்லாமியர் நம்ம சொல்லக்கூடாது, இஸ்லாமியர் இருக்குது அசிங்கம். இஸ்லாமிய பெயர் தாங்கி எல்லா கட்சியிலுமே இஸ்லாமியர் இருக்காங்கல்ல. வேலூர் இப்ராஹிம் இஸ்லாமியர் தான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வேலூர் இப்ராஹிம் இது ஒரு கும்பகோணம் இப்ராஹிமோ தஞ்சாவூர் இப்ராஹிமோ, அவ்வளவுதான். இப்ப இது என்ன பண்ணுது, காலேஜில் படிக்கிற இன்னொரு அதே இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண் ஒரு காலேஜில் போய் படிக்கிறாங்க, டிகிரி முடிக்கிறாங்க. அப்படிங்கிறது பெரிய விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? இந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு அந்த கல்லூரியில அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அங்க இருக்கிற ஒரு ப்ரொஃபசர். அவரும் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர். இப்ப இது பிரச்சனையாகுது. இப்ப என்ன பண்றாங்க, இந்த பாதிக்கப்பட்ட பெண் நேரடியா அங்க உள்ள லேடி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது எஃப்ஐஆர்ல புகார் கொடுக்கும் பொழுது 6 பேர் மேல புகார் கொடுக்குறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட ப்ரொஃபசர் ஒருத்தர், அது மட்டும் இல்லாம இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் நான் வந்து புகார் கொடுத்துருக்கேன். 6 பேர் மேல புகார் கொடுத்துருக்கேன். நீங்க ஒருத்தரை மட்டும்தான், அந்த கடைசியா பேர் இருந்துச்சு, 6வது பேர் வந்துச்சுன்னா அவர் மட்டும் தான் நீங்க கைது பண்ணிருக்கீங்க. அதற்கு முன்னாடி உள்ள 5 பேரை நீங்க கைது பண்ணல அப்படிங்கிற கேள்விய அவங்க விரும்பி போய் ஆக்ஷனே எடுக்காம இருந்து இவங்க ஒருத்தரை மட்டும் கைது பண்ணுவானே. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிருக்கான், யாரும் எலி மிச்சம் வச்ச போலாம், அவன் என்ன பண்றான், ரவுடிகளை இந்த பெண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கான். 10-15 ரவுடிகளை அனுப்பிச்சிருக்கான். அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆதாரமா வச்சிருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பி மிரட்டான், புகாரை வாபஸ் வாங்கு, நம்ம பேசிக்கலாம், புகாரை வாபஸ் வாங்கு, இல்லைனாக்கா வேற மாதிரி நடமாட விட மாட்டோம், இதே மாதிரி ஐடிவில வீடியோ கொடுப்பேன், ஐடிவில பிரபலப்படுத்த உன்னை பத்தி கேவலமா அசிங்கமா பேச வைப்பேன். அந்த பாதிக்கப்பட்ட பெண் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுத்து அந்த இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு என்ன இந்த மாதிரி ஒருத்தன் பாலையில துன்புறுத்தினான், இப்ப இல்ல 3 வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது, நான் பொறுக்க முடியாம இன்னைக்கு டிகிரியை முடிச்சுட்டு வெளியில வந்து நான் புகாரா வைக்கிறேன். அப்போ போக்சோல கைது ஆகணும். ஏன்னாக்கா 18 முடியறதுக்கு முன்னாடியே இது ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த சம்பவம். எது 6 பேர் மேல புகாரு, ஒருத்தவங்க மட்டும் தான் கைது, 5 பேர் வந்து கைது இல்ல. அவங்க எல்லா ஆதாரமும் இருக்குன்னு சொல்லி கொண்டு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த 5 பேர் ஏன் கைது பண்ணல? அப்ப அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகி எலுமிச்ச வச்ச பழம் இருக்கானே, அவனையே நீங்க கைது பண்ணல. அப்ப நாம் தமிழர் கட்சிக்காரர் எது பண்ணாலும் இங்க இந்த கிரீன் கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவருக்கு கிரீன் கார்டு எது வேணாலும் பண்ணலாம், அரசாங்கம் கண்டுக்காது, போலீஸ் கண்டுக்காது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நோட் அடிச்சிருவாப்ல, அவர் பணக்காரரு, ரவுடிகள் சகவாசம். அப்புறம் பார்த்தா வரைக்கும் நம்ம அண்ணனுடைய சகவாசம் வர இருக்கு. அவர் வந்து போலீஸ்ல பெரிய லெவல் எல்லாம் டீலிங் வச்சிருப்பாப்ல, அவங்களுடைய ப்ரமோஷனு ஆளுங்கட்சிய இவர் என்னாக்க இவர் திராவிட முகாமையில திமுக எடுத்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற போலீஸ்குள்ள இவரு வந்து ப்ரமோஷனுக்கு டீலிங் பேசிட்டு இருப்பாரு. அப்ப இந்த டீலிங் எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு நம்ம கேள்வி வருது. ஏன் அந்த 5 பேரை கைது பண்ணலன்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் பிரஸ் மீட் தராங்க. ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த பெண்ணு, ஏன்டா நீங்க எடுக்கல நடவடிக்கை எடுக்கல, நான் எஃப்ஐஆர் கொடுத்தல, எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்கீங்க, ஏன் அவனை கைது பண்ணல? நீ கைது பண்ணாம விட்டதன் காரணமாக ஏன் வீட்டுக்கு டெய்லி 15 ரவுடி அனுப்புறான்டா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க. 6 பேர் மேல அந்த மேனேஜ்மென்ட்லயும் சரி, அக்யூஸ் நம்பர் 1 ஜியாவுதீன் என்ன இது பண்ணவங்க மேலயும் நான் கொடுத்திருக்கேன். ஆனா அந்த ஒருத்தவங்க மட்டும் தான் ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. பேலன்ஸ் அந்த 5 பேரையும் ரிமாண்ட் பண்ணவே இல்லை. அவங்கலாம் வந்துட்டு ஏன்னா பெரிய பணபலம் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு ரிமாண்ட் பண்ணாம இவரை மட்டும் ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களாம் வெளியில இருந்துகிட்டு உங்களுக்கு கொலை மிரட்டல், டெய்லிக்கும் கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. வீட்டுக்கு 10-15 அடியாள் வந்துகிட்டு இருக்கானுங்க. எல்லாமே சிசிடிவி கேமரா, நான் வந்து பொய் சொல்லலை, எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆதாரம். இது அந்த பெண்ணு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கவர் பண்ணிருக்காங்க அந்த நியூஸ். ஆனா இன்னமும் கைது இல்லை, அவரு ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. அப்ப இப்ப நம்ம காவல்துறை தான் நம்ம கேள்வி கேட்கறனாக்கா, பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில வந்து என்னை ஒருத்தர் இந்த மாதிரி பாலையில சுரண்டான், என்னை இவன் தான் பண்ணது அப்படின்னு யாரு, தன்னுடைய ப்ரொஃபசர் தன்னுடைய இன்டர்னல் மார்க் போயிடும். காலேஜுக்குள்ள தானே பண்ணுவாங்க, வெளியில சொன்னீங்கன்னாக்கா இன்டர்னல் மார்க் போயிடும், உங்களை ஃபெயில் போட்டுருவோம்,
அப்புறம் உங்களை பற்றி தப்பு தப்பாக பாத்ரூம்குள்ள வரைஞ்சு நாங்கள் ஏதாவது எழுதி சொல்லுவோம், அதனால நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி மிரட்ட அனுப்புவாங்க. அதையெல்லாம் தாண்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு பஸ் அவுட் ஆகி அவங்க வழியில வந்து பேசுறாங்கன்னா அப்ப எவ்வளவு பாலியல் கொடுமைகளை அவங்க உள்ள அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து சொல்றாங்க, ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு, பாலியலாக பாதிக்கப்பட்ட பெண்ணு வெளியில வந்து பேசுறதே சிரமங்க. பொள்ளாச்சியில பாதிக்கப்பட்ட பெண் யாராவது ஒருத்தர் வந்தாங்களா? ஏன் வரல? அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டாங்கல்ல. அன்னைக்கு யாருக்குமே சவுக்கு இல்லை கொள்றது. இன்னைக்கு சவுக்கே வெளியில இல்லைங்கிற வேற விஷயம் உள்ள இருக்காருக்குள்ள. அன்னைக்கு சவுக்கு இருந்தாக்க என்ன கொடுத்துருப்பீங்க? நீங்க இருந்திருக்கு, ஆனா நீங்க பண்ணிக்கல. ஏன்னாக்கா அது அதிமுககாரனுடைய எம்எல்ஏனுடைய பையன் உள்ள சம்பந்தப்பட்டிருக்காருங்கிற தகவல் வருது. அப்ப அதிமுககாரனுடைய நிர்வாகிகளுடைய பையெல்லாம் உள்ள இருக்கா, அதிமுக நிர்வாகியே உள்ள இருக்காருங்கிற தகவல் வருது. கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஃபுல்லா கொண்டு போய் எனக்கு வீடியோ கொடுத்தாங்கல்ல, என்ன பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப அந்த பெண்கள் ஏன் வெளியில சொல்ல? ஏன்னாக்கா இந்த சமூகம் இப்படியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்து சொல்றாங்கனாக்கா அவங்களே விக்டிம் பிளேம் பண்ணுவோம், நம்ம விக்டிம் ஷேம் பண்ணுவோம். ஏமா ஒன்னு யாருமா 8:30 மணிக்கு மேல புதுக்கூட்டத்தில் உனக்கு என்ன வேலை? அப்புறம் போனாக்கா அப்புறம் பின்னாடி இருந்து எவனாவது நாம் தமிழர் கட்சியால் எடுப்புகள் தான் செய்வான். நீ எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆபீஸ் பக்கம் நீ எதுக்கு போற? அங்கிட்டு போவாத, அவன் அந்த பையன் இருக்கானாலே போவாத. யார்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க? 83 வயசு கிளவிட்ட நீ எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஆபீஸுக்கு போன? எதுக்கு போன? 8:30 மணிக்கு உனக்கு அங்க என்ன வேலை? அவன் 13 ரவுண்டை தாண்டி வெளில வருவாங்க உனக்கு தெரியாது அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்ணுகிட்ட போய் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னாக்கா நேரா கூட்டு போய் 13 ரவுண்டா 23 ரவுண்டா இழுத்து வச்சு 4 சலுப்பிட்டு இந்த மாதிரி எவனாவது வந்தாக்கா இப்படி பயந்து ஓடி வராத, காலில் செருப்பு 750 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்லை, அப்பா அவனுக்கு திரும்ப புது செருப்பு அதே செருப்பு வாங்கி தர்ற, பிஞ்சு போகும் என்று நீ கவலை கொள்ளாதே பெண்ணே, இவனுக்காக நீ வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்காதே பெண்ணே, இவனுக்காக நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாம இருக்காத பெண்ணே, மகளே இவனுக்காக நீ பேஸ்புக் பக்கம் போகாமல் இருக்காது. அவன் ஒரு பரதேசி குடிகார நாய், அவன் அப்படித்தான் பண்ணுவான். அதுக்காக நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன், 750 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப வாங்கி தரணும் நம்ம தைரியம் சொல்லணும். ஆனா நம்ம அப்படி சொல்றோமா? இல்ல. அப்படியாப்பட்ட சமூகம். அதனாலதான் பொள்ளாச்சியில ஒரு பெண்கள் கூட வெளியில வந்து சொல்லல. ஆனா இங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் இப்ப ஏன் என்ன சொல்றாங்க? ஏன்னா அது அதிமுக ஆட்சி, அவங்க கேட்க மாட்டாங்க. இது திமுக ஆட்சி, இது கேட்பாங்க. இது திராவிட மாடல் ஆட்சி, இது பெரியாரின் வழி நடக்கிற ஆட்சி, இது பேரறிஞர் அண்ணா வழி நடக்கிற ஆட்சி. இங்க பெண்களுக்கு ஒரு கொடுமைனாக்கா இந்த அரசாங்கம் கேட்கும், இந்த காவல்துறை தட்டி கேட்கும். காவல்துறைக்குள்ள சங்கிகள் இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரன் 1-2 பேர் இருப்பான்னு வச்சுங்க, மொத்தமே அவ்வளவுதான் இருப்பான்னு வச்சுங்க. அப்படி இருந்தாலும் அவன் ஏதாவது தவறு பண்ணா கூட இந்த அரசு கேட்கும் என்ற நம்பிக்கையில தான் இந்த கேமரா முன்னாடி நான் இதை பேச வந்தேன் இன்னைக்கு. அப்ப இதுக்கான ஆதாரம் என்னன்னாக்கா அந்த பொண்ணே சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்லூரிக்குள்ள இது ஒன்று மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல, ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. நான் நோண்டி எடுத்தேன்னாக்கா இது பேசணும்னு ஐயா கூப்பிட்டு நோண்டி நொங்க எடுத்து எல்லாத்தையும் எடுத்து வந்திருக்கேன். ஒரு பெண்ணு அதே அந்த காலேஜில் படிக்கிற பொண்ணு இறந்து போயிருக்காங்க, காலேஜுக்குள்ள கேம்பஸ்க்குள்ள. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னா 2017 மே மாசம் 26, 27, மே மாசம் 26, 27, 2017 இந்த சம்பவம். இந்த காலேஜுக்குள்ள காலையில 8:30 மணிக்கு எக்ஸாம் எழுத சென்ற பெண் மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு அந்த காலேஜினுடைய கேம்பஸ்க்குள்ள உள்ள கழிவறைக்குள்ள இந்த பெண் பிணமாக கிடக்கிறாள். இந்த பெண்ணுடைய பேர் நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனாலதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்துட்டு வந்தேன், கலர்ல எதுவும் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக. ஃபுல்லா ரத்தம் இந்த பெண்ணுக்கு கலர்ல. அதோட இங்க காயம் இருக்கு, வாயில காயம் இருக்கு, மூக்குல இருந்து ரத்தம் வந்திருக்கு, ஏகப்பட்ட அடி விழுந்தது மாதிரி இருக்கு. தடுக்கி விழுறது வேற, அடிக்கிறதுங்கிறது வேற, நமக்கு தெரியலைங்களா? இந்த காயங்களோட அந்த பெண் அந்த கழிவறையிலிருந்து கண்டெடுக்கப்படுவதால் மறுநாள் மதியம் 12:30 மணிக்கு அந்த வீட்டுக்கு தகவல் வருது. அது எப்படி முதல் நாள் 8:30 மணிக்கு எக்ஸாம் எழுத போன பொண்ணு அந்த 8:30 மணிக்கு அப்புறம் அந்த கல்லூரியில 4 முறை அந்த கழிவறையை சுத்தம் பண்ணியிருக்காங்க. 4 முறை, மறுநாள் 12:30 மணிக்குள்ள 4 முறை கழிவறையை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த பெண் கிடந்து எடுக்கப்பட்ட அதே கழிவறையை 4 முறை சுத்தம் பண்ணியிருக்காங்க. 8:30 மணிக்கு உள்ள போன பொண்ணு. அப்ப அந்த பெண் எங்க போச்சு? 12:30 மணிக்கு எப்படி அந்த பொண்ணுடைய பிணம் அங்க போச்சு? அந்த கழிவறைக்குள்ள, அந்த கேம்பஸ்குள்ள உள்ள கழிவறைக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் அது? ஆகாது. ஏன்னா அந்த கல்லூரியோட ஓனர் திமுக காரன் கிடையாது. ஏன்னா அந்த கல்லூரியினுடைய ஓனர் எங்கேயும் திமுக அமைச்சர் போட்டோ எடுக்கல. அந்த கல்லூரியினுடைய ஓனர் எங்கேயும் டெபுட்டி சிஎம் போகும்போது சைட்ல இப்படி எட்டி நின்று எங்கேயும் போட்டோ எடுக்கல. அந்த கல்லூரியினுடைய ஓனர் எங்கேயும் எந்த திமுக பழக்கம் வச்சுக்கல. அதனால இந்த விஷயம் இஷ்யூ ஆகாது.
அப்போ ஒரே ஒரு போட்டோ இந்த எலுமிச்சை வச்ச பழம் முடிச்சிருந்தது. அப்போ ஒரே ஒரு போட்டோ இந்த கல்லூரியோட தாளாளர் இந்த ஓனர் வந்து நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது, அவன் வந்து ஏதோ ஒரு கட்சியை ஃபாலோ பண்றது அல்லது கட்சியே இல்லாதவர், திமுக அமைச்சர் கூட ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்காரு ஒண்ணு கிடைச்சா போதும். இந்நேரம் இந்த இஷ்யூ எங்க தெரியுமா விவாதிச்சுட்டு இருப்பாங்க, எங்க விவாதிச்சுட்டு இருப்பாங்க, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கும். இந்த சம்பவம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற அனைத்து கேமராக்களும் கும்பகோணத்தை சுத்தி வட்டம் அடிச்சுட்டு அங்க போயிட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ளவங்க, பக்கத்துல உள்ளவங்க, அந்த பொண்ணு கடையில போய் வாங்க முடியல பொட்டிக்கிற அங்க உள்ளவங்க அப்படின்னு ஒரு கேமரா ஒன்று இருக்கு, அது தூக்கிட்டு அங்க போயிடுவாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கும் திமுகவுக்கும் இந்த ஓனருக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இது யாருமே ஒண்ணுமே கேட்கவே இல்லையே. அங்க உள்ள விசிக கட்சியை சார்ந்த தோழர்கள் இதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு விசிக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்க. இந்த யார் அந்த சார் அண்ணாநிலை நடந்தது என்ன அப்படிங்கிறத விட்டு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வராங்க. இதன் மூலமாக விசிகாவினுடைய எம்எல்ஏக்களுக்கு நான் வைத்துக் கொள்கிற கோரிக்கை என்னவென்றால், அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இந்த சார் யாரும் தயவு செய்து பேசுங்கள். பாதிக்கப்பட்ட பெண் இருக்கிறாள், இவள் எப்படி செத்தாங்கன்னே தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க எப்படி செத்தாங்க தெரியாம எப்படி சாகுது, அவன் அம்மா அப்பா உடனே இருக்காங்க, எப்படி செத்தானா தெரியணுமா இல்லையா? என்ன போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்துச்சு, யாராவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரிவ்யூ பண்ணாங்களா, அதை பத்தி பேசினாங்களா? ஏன் பேசல? எந்த மீடியாவும் ஏன் பேசல இதை பத்தி? இதை விட்டு அங்க உள்ள மாணவர் அமைப்பு போராட்டம் பண்றாங்க. மாணவர் அமைப்பு போராட்டம் பண்றாங்க. இவங்க போராட்டம் பண்ண என்ன பண்றாங்கன்னா, அந்த கல்லூரியில் உள்ள ஓனர் இருக்க பாருங்க, அந்த நீச்சல் வச்ச படம், அவன் தன்னுடைய ரவுடிகளே உள்ள விட்டு அந்த போராட்டம் பண்ற மாணவங்களை தனியா தூக்கி கொண்டு போய், மாணவர் அமைப்பை சார்ந்தவங்க தனியா தூக்கி கொண்டு போய் அங்க உள்ள அறையில வச்சு அடிக்கிறாங்க. கண்ட மணிக்கு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அங்க உள்ள அவங்களுடைய பஸ் அவங்களே உடைச்சிட்டு அந்த மாணவர்கள் உடைச்சிட்டாங்க கேச கொடுத்து, இதற்காக போராடுவதற்காக அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவன் 6 மாதம் சிறையில் இருந்தான். 6 மாசம் சிறையில் இருந்தாங்க. அவன் ஒரு படிக்கிற பையன் இதை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணாக்கா அவனை 6 மாசம் அங்க உள்ள காவல்துறை உள்ளதுக்கு வச்சிருக்கு. ஏன்னாக்கா அந்த கல்லூரி நடத்துறவருக்கும் திமுக காரனுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால அவர் காசு படைச்சவரு நோட் அடிப்பாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க பண்ணீங்களாங்கிற கேள்வி நான் எழுப்பல. யூடியூப் ஃபுட்டேஜ் வரும்போதும் அந்த நாங்க கிடையாது, இது உள்ளதான் அடுத்து பேசிட்டு இருக்கு, அவ்வளவுதான். நம்ம யார் ஒம்புக்கும் போறதில்லை, யார் துப்புக்கும் போறதில்லை. இதே நாளைக்கு விசிக தோழர்கள் நாளை அங்கு கேட்க வேண்டும், கம்யூனிஸ்ட் தோழர்கள் கேட்க வேண்டும். ஏன்னா பாரபாரதி தோழர் இந்த மீட்டிங்ல பேசியிருந்தாங்க. யார் அந்த சார், தமிழ்நாடே கேட்குது, தமிழக அரசே உறங்குகிறாயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்க முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நாங்கள் முடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பேப்பரை வேண்டுமானால், ஏன்னா கூட்டணி எல்லாம் கட்சிங்க பார்த்துக்கணும், நமக்கு தேவையில்லை. எலெக்ஷன் வரப்ப அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைக்கா நம்ம எப்படியும் இந்த கூட்டணி தான் உழைக்க போறோங்கிற கடமை நமக்கு இருக்கு, அவங்களுக்கு இருக்கா இல்லைங்கிறது தெரியல. எத்தனை நாளைக்கு நம்ம மூடி மறைச்சு ஒழிச்சு பேசிட்டு இருக்குது. அப்ப இந்த சார் யாருன்னு பேசுங்க. அந்த ஐடில இருந்தா பாத்தீங்களா, அவன் போன்ல இருந்த வீடியோக்கள் எந்த சார்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத விசிகாவை சேர்ந்த தோழர்கள் கண்டிப்பாக பேசுவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும் பேசுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தயவு செய்து கொண்டு வாருங்க. அதுல ஒரு மாணவன் எழுத்து கேட்டான் போராட்டம் பண்ணுங்கிறதுக்கு அவனுடைய படிப்பு போச்சு. அதோட நல்லா படிக்கக்கூடிய மாணவன் 6 மாசம் ஜெயில தூக்கி போட்டாங்க. ஒரு படிக்கிற மாணவன் போராட்டம் பண்ணாக்க அவங்கள வழக்கு போட்டு உள்ள போட்டு பார்த்துருக்கீங்களா? அவன் படிப்பு போச்சு, கூப்பிட்டு வாங்க பண்ணி விடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஏன்னாக்கா அவன் திரும்ப திரும்ப அந்த கேள்வி எழுப்புறான். ஏன்னா அவன் பெரியார் அம்பேத்கரை படிச்சிருக்கான், அவ்வளவுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இதை தாண்டி அவன் உள்ள என்ன தெரியுமா பண்றான், அந்த எலுமிச்சை வச்சப்பறம் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம அண்ணனை கூட்டு போடுறது, கூட்டு போய் எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் தான் பேசுவாங்க. பேசும்போது திமுகவிற்கு எதிராக மட்டும்தான் ஒரு பிரச்சாரம் செய்வது. அந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் எனக்கு மெயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை அவனை பேசுனீங்க, இந்த கல்லூரியில் அட்டூழியம் நடக்குது. அப்புறம் அந்த கிளாஸா என்ன பண்றாங்கன்னா, இங்க படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் நாம் தமிழ் கட்சியை சேர்த்துட்டு இந்த ஆபாசமா ட்வீட் போடுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு அவங்களுக்கு எதிராக அப்படிதான் வருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பல ட்வீட்டுகள் அவருடைய கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் போட்ட ட்வீட்டுகள் நம்புவீங்களா நீங்க? இவன் இந்த எலுமிச்சை வச்ச பண்ண மேல இது படிக்கிற குழந்தைகளை எப்படி மாற்றி வைக்கிறான் பாருங்க. இதோட அவருடைய அண்ணன் ஒரு ஓனர் இருக்காப்புல, கேம்பஸ் ஸ்கூல்ல தான் தம்மடிப்பாப்ல தலைவர். கேம்பஸ் ஸ்கூல்ல கிளாஸ் பக்கத்துல அங்கதான் நின்று அப்படி ஸ்டைலா தம்மடிக்கிறது அவரு. இவங்கெல்லாம் காலேஜ் நடத்துறாங்க. அப்ப இந்த காலேஜுக்குள்ள இது மட்டும் இல்ல, மர்மமான இதே போன்று பல விஷயங்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க. இதுல ஒரு பெண் தைரியமாக முன்னே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன் மற்றவங்க மேல நீங்க அரசு எடுக்கல, ஏன் நீங்க கஸ்டடி எடுக்கலங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்கனாக்கா பாதிக்கப்பட்ட பல பெண்கள் உள்ள இருப்பாங்க, அவங்களால வாயை திறக்க முடியல. அப்ப அவங்களும் திறக்கணும். இது போன்று பல கல்லூரிகளில், பல கல்வி நிறுவனங்களில், பல ஐடி நிறுவனங்களில், பல ஐடி விங்குக்குள்ள பொதுவெளியில யாரால் பாதிக்கப்பட்டாலும், எந்த கட்சிக்காரனா இருந்தாலும்
பாதிக்கப்பட்ட பெண் முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதுக்கான தைரியத்தை கொடுக்கணும்னா இந்த வழக்கில நேர்மையாக இந்த காவல்துறையும் அரசும் செயல்பட வேண்டும். இவ்வளவு ஆதாரங்கள் வேணாக்கா கேளுங்க, நானே வேணா கொண்டு வந்து தர்றேன் உங்களுக்கு. இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு, இதுக்கப்புறமும் நடவடிக்கை எடுக்கலைனாக்கா பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்து சொல்லுவாங்களா என்கிற கேள்வியுடன் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.